ஆறாவது நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா இதயத்திற்கு உதவுமா? பொட்டாசியம் அதிகம் உள்ள உணவுகள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவக்கூடும் அப்படின்னு சில ஆய்வுல சொல்லியிருக்காங்க. நுங்குலியும் பதநீரிலும் பொட்டாசியம் இயற்கையாவே இருக்கு. ஆனா அதிகமான ரத்த அழுத்தத்துக்கு மருந்தாகாது. சமநிலையான உணவின் ஒரு பகுதியா மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப அஞ்சாவது நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமானது பனங்கருப்பட்டி. வெள்ளை சர்க்கரையில் நம்ம ஒப்பிடும்போது பனங்கருப்பட்டியில இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் அதிகமாவே இருக்கு. இதனாலதான் பலர் இதை சற்று நல்ல மாற்று இனிப்பாக பயன்படுத்துகின்றனர். ஆனா இதுலயும் சர்க்கரை இருக்கு. நீரிழிவு நோயாளிகள் மட்டும் இயற்கை என்ற காரணத்தால் அளவில்லாமல் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இப்ப நன்மை ஆறாவது அப்படின்னு பார்த்தோன்னா இது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஆதரவா இருக்கு. உடல்ல உள்ள செல்களையும் பாதுகாப்பா வச்சிருக்கு. காரணம் இதுல இருக்கிற விட்டமின் சி மற்றும் சில ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இயற்கையாவே தாவர சேர்மங்களும் அதிகமா இருக்கு. இப்ப கடைசி நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா இது சுற்றுப்புற சூழலின் காவலன். இந்த பனைமரம் வறட்சியிலும் உயிர் வாழும், மண் அரிப்பையும் குறைக்கும், கார்பனையும் உறிஞ்சும், பல பறவைகளுக்கு வாழ்விடமாக இருக்குது. குறைந்த நீரில் வளரக்கூடியதுனால காலநிலை மாற்ற காலத்துல மிக முக்கியமாக மரமா இத கருதப்படுது.